warriors, I am your chemistry tutor Kanaga ma'am. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி பற்றி எலாபரேட்டாக படிக்க போகிறோம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இதை வச்சு தான் SN1 ப்ராடக்ட்டும் SN2 ப்ராடக்ட்டையும் நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதே இருக்குது. ஸோ யூ ஷுட் நோ அபவுட் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. ஸோ எப்படிலாம் நடக்குது, என்னென்னலாம் இருக்குது, ஹவு கேன் வி அண்டர்ஸ்டாண்ட் தட், பிகாஸ் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் கேட்குறாங்க, போத் ஃபார் JEE அண்ட் ஃபார் NEET. ஸோ இந்த ஏரியாவில் நம்ம கொஞ்சம் கிளியராக இருக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் chiral centers, stereo centers, achiral, asymmetric center nu idha solluvaanga. It is also called asymmetric center. And then we having optically active product வந்து optically active இல்ல optically inactive ஆன்னு கேட்பாங்க. and optically inactive. So இதுக்கு முன்னாடி நீங்க ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில ஓகே லெட்ஸ் கன்சிடர் V1 to V2. ஓகே, ஸோ இந்த லெக்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி பற்றி ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கலாம், ஜீரோவில் இருக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ முடிக்கிறதுக்குள்ளார டெஃபினெட்லி வில் பி கெட்டிங் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் நாலேஜ் ரெஸ்பெக்ட் டு யுவர் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. ஸோ இங்கே இருக்கிறதோட பர்சன்டேஜ் உங்களுக்கு தான் தெரியும். நீங்களே இது முடிஞ்ச உடனே எப்படி உங்கள் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி நாலேஜ் அங்கேருந்து இதுக்கு எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறத யூ ஜஸ்ட் கேல்குலேட் அண்ட் போட் இட். உங்களுக்கே ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி மேலே ஒரு இது வந்துடும். ஏன்னா ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி இல்லாமல் எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் இன்னும் ஹையர் லெவலில் போயிட்டீங்கன்னா எதை படிக்கிறதா இருந்தாலும் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வச்சு தான் நீங்கள் படிப்பீங்க. ஒரு ப்ரோட்டீனாக இருக்கட்டும் இல்லை எதை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஈவன் இஃப் யூ ஆர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியை நல்லா படிச்சிருக்கணும். ஆர்கானிக்கில் ரொம்ப தெளிவாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒர்க்ஸ் எல்லாமே பண்ண முடியும். எல்லா பயோகெமிஸ்ட்ரியில் என்னென்ன காம்பவுண்ட் இருக்கோ எல்லாமே ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி டிபெண்ட் தான். இப்போ நேச்சரில் ஒரு ஐசோமர் ஒரு ப்ராப்பர்ட்டி எக்ஸிபிட் பண்ணுதுன்னா அதே ஐசோமரோட ஆப்போசிட் எனான்ஷியமர்னு நம்ம சொல்லுவோம். வி வில் டிஸ்கஸ் தட். அது வேற ஒரு ப்ராப்பர்ட்டி. இது வந்து ஸ்வீட் கொடுக்குது இந்த ஐசோமர் அப்படின்னா இது அப்படியே பிட்டர் சென்ஸை நம்மளுக்கு கொடுக்கும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கெமிஸ்ட்ரி தான் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. ஸோ இது கூட மிங்கிள் பண்ணி நம்ம இப்போ படிக்க போகிறோம். ஓகே, ஸோ கைராலிட்டி எகைராலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. வாட் இஸ் அ கைராலிட்டி ஆக்சுவலி? So before heading towards the chirality, let's have a discussion on carbon. நீங்கள் கார்பனை டெட்ராஹைட்ரல்னு சொல்லுவீங்க இல்லையா? You put like this: hydrogen, hydrogen, hydrogen and hydrogen. அப்போது கார்பனோட ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்கிறப்போ it is sp3. என்னென்னா நம்ம கார்பனை பற்றி சொல்கிறப்போ சொல்லுவோம் C4 யூனிட்டை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் அப்படின்னா we first tell that this is sp3 carbon. Okay, sp3 carbon or geometry, it is tetrahedral. Okay, it is a tetrahedral, it is understood. Okay, what about the third thing, whether it is optically active or inactive? Methane is optically inactive. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இது எல்லாத்துக்குமே ரூட் நீங்கள் முதல்ல TD ஸ்ட்ரக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ டெட்ராஹைட்ரல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் ஒரு கியூபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. கியூப் இன் சென்ஸ் நீங்கள் ஒரு கியூப் இருக்குன்னா ஓகே லெட்ஸ் இமேஜின் திஸ் இஸ் அ கியூப் விசிபிளாக இருக்கும். ஓகே, இந்த கியூப்பில் லெட்ஸ் ஹாவ் அவர் கார்பன் யூனிட். கார்பன் யூனிட்டை நான் வந்து இந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்பன் யூனிட் இருக்குன்னா கார்பன்லேருந்து ஒரு ஹைட்ரஜன் இந்த பக்கமாக இருக்குது, இந்த லோக்கஸில் ஒரு ஹைட்ரஜன் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி அதோட ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுதான் நீங்கள் பின்னாடி சொல்லுவோம். அப்புறம் 2 ஹைட்ரஜன் பிளேனில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதுவும் இங்கே பின்னாடி இருக்கட்டும். ஓகே, ஸோ ஒன்று உங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கோம், 2 பிளேனில் இருக்கும், ஒன்று உங்களுக்கு பின்னாடி இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம கார்பனோட ஸ்ட்ரக்சரை நம்ம சொல்லுவோம், TD ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம், டெட்ராஹைட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பேக் டு பேக் இங்கே வருவோம். அப்போது நீங்கள் எப்போயெல்லாம் இந்த கார்பனோ ஸ்ட்ரக்சரை பார்க்குறீங்களோ அப்போலாம் உங்களுக்கு 2 விஷயம் தோணணும். என்னது அப்படின்னா, ஒரு பாண்ட் பேக் சைடில் இருக்கும், ஒரு பாண்ட் ஃப்ரண்ட் சைடில் இருக்கும், அண்ட் 5th ஒன் இஸ் 2 ஆன் பிளேன், 2 பிளேனில் இருக்கும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் let's take this. ஸோ இப்போ இதுதான் என்னோட சர்ஃபேஸ் அப்படின்னா
இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த இடத்துல இருந்து ஒன்று உங்களை பார்க்குது. ஓகே, திஸ் ஒன் ஐம் பாயிண்டிங் அஸ் ஜஸ்ட் சீயிங் யூ. ஓகேவா, இது பிளாக் கலரில் இருக்கும். யூ டோன்ட் see it clearly, but I'm just expressing you. ஒன்று உங்களை பார்க்கும், இன்னொன்று உங்களுக்கு பின்னாடி இருக்கும். அதுதான் இன்னொரு கார்பன். முன்னாடி ஒரு கார்பன், பின்னாடி ஒரு கார்பன், இப்படியும் இப்படியும் ஒரு கார்பன் இருக்கும். தட் இஸ் இன் பிளேன். பிளேனில் இருக்கும். ரெண்டுமே இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிறது பிளேனில் இருக்கும். மொத்தம் 4. ஒன்று உங்களை பார்க்கும், ஒன்று உங்களுக்கு பின்னாடி பார்க்கும், ஒன்று பிளேனில் இருக்கும், இன்னொன்று பிளேனில் இருக்கும். ஓகேவா, இங்கே யூசர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ அதை தான் இப்போ நம்ம வரைய போகிறோம். ஓகே, லெட்ஸ் ஹாவ் த கார்பன். கார்பனை வரைஞ்சாச்சு. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒன்று உங்களை ஃபேஸ் பண்ணுறது. ஓகே, லெட்ஸ் சி. இது இப்போ என்ன பார்க்குற ஒரு பாண்டு, அதே பாண்டு எனக்கு பின்னாடியும் இருக்குது. ஓகேவா, 2 பாண்டு இருக்கு இல்லையா, ஒரு பாண்டு என்ன பார்க்குது, ஒரு பாண்டு எனக்கு பின்னாடி இருக்குது, 2 பாண்டு இந்த பக்கமாக இந்த பக்கமாகவும் இருக்குது. ஓகே, ஸோ என்ன பார்க்குற பாண்டை நான் வெஜ்ஜில் போட்டுக்கிறேன். திஸ் இஸ் வெஜ். ஓகே, என்ன பார்க்குறத வெஜ்ஜில் போட்டிருக்கேன். எனக்கு பின்னாடி இருக்கு இல்லையா, என்ன பார்க்குற பாண்டை வெஜ், எனக்கு பின்னாடி இருக்கிறத ஐ யூஸ் டு புட் இட் இன் த டேஷ்டு லைன்ஸ். சரி, ஓகே. அதே மாதிரி 2 பிளேனில் இருக்கிறதையும் நான் இப்படி போட்டிருக்கேன். ஓகே, கிளியர்? ஓகே, ஸோ இப்படி நம்ம எழுதியிருக்கிறோம் இல்லையா, ஒன்று நம்மளை பார்க்குறது. திஸ் இஸ் யோர் வெஜ், this is your dashed, and this is plane. This is in plane bond. Okay, okay ma'am. Next என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டோம்னா, we are just going in deeper. இப்போ next என்ன சொல்றோம், wedge means pointing towards you, உங்களை பார்க்குறது. This is pointing away from you. Okay, these two are lying in the plane. So take time and understand this. This is very very important topic. ஏன்னா இது தெரிஞ்சிருச்சுன்னா இதுலேருந்து எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் you will be able to understand and answer. So I hope that you have taken the screenshot for this and you have written and you note it. Okay. So இப்போ நம்ம கார்பனை பார்க்குறப்போ இப்போ நம்மளுக்கு டேஷ் லைன் போட்டாங்கன்னா என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். லைன்ஸ் போட்டால் என்னென்னு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி இன் பிளேனில் போட்டால் என்னென்னு தெரிஞ்சிடும். ஓகே, இதுக்கும் கைராலிட்டிக்கும் ஏகைராலிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்சஸை தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். அது லெட்ஸ் டேக் தட் சேம் கார்பன். A bond was pointing you. This is my wedged line. It was pointing you, and a dash line is away from you, and 2 in plane. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 4மே இல்லை, ஒன்று மட்டும் ஒரே மாதிரி, இன்னொன்று இங்கே மெத்தில் போட்டிருக்கேன், இங்கே எத்தில் போட்டிருக்கேன், இந்த இடத்துல குளோரின் போட்டிருக்கேன். ஓகே, சப்ஸ்டிவன்ஸ் இருக்கு இல்லையா, ஐ எம் ஹேவிங் 4 சப்ஸ்டிவன்ஸ். அவுட் ஆஃப் திஸ் 4 சப்ஸ்டிவன்ஸ் 4 ஆர் டிஃப்ரெண்ட்டான்னு செக் பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் த கண்டிஷன் ஃபார் கைரல். So what is the condition for chirality? The condition for chirality is nothing but you have to check whether 4 carbons are different or not. Okay, if it is different, this is chiral. Inga 4 mein different irka? Yes, it is 4 are different. Okay, 4 different ah irukudhu appadina நம்ம chiral nu சொல்றோம். Okay, why it is a necessary character? It is very necessary for optically active. ஒரு காம்பவுண்ட் கைரலாக இருந்தால் மட்டும்தான் அது நம்மளுக்கு ஆப்டிக்கலி ஆக்டிவான ப்ராடக்டை தரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, இப்போ இப்படி ஒரு 4 சப்ஸ்டன்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா, when I was passing a plane polarized light, ஒரு பிளேன் போலரைஸ்டு லைட்டை நான் இந்த இடத்துல பாஸ் பண்ணுறப்போ, அந்த லைட்டை நான் இங்கே பாஸ் பண்ணுறப்போ, வாட் திஸ் டூ, திஸ் வில் ட்ரை டு டேர்ன் தட் லைட் இன் எனி ஒன் டைரக்ஷன். ஓகே, அந்த லைட்டை இது ஒரு டைரக்ஷனில் டேர்ன் பண்ணும். இஃப் இட் ஹாவ் த capacity to turn the plane polarized light, okay, turns or rotates the plane polarized light, it is optically active. ஸோ கண்டிஷனே இதுதான். அவங்க ஃபஸ்ட்டு கைரலாக இருக்காங்களான்னு செக் பண்ணுங்கள். 4மே டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஆமாம், 4மே டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்காங்க அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா, எப்போனா நீங்கள் லைட் எனர்ஜி இதில் அனுப்புகிறீங்களோ, வென் யூ ஆர் சென்டிங் அ பிளேன் போலரைஸ்டு லைட் ஸ்பெஷலி, ஓகே, எப்போலாம் நீங்கள் பிளேன் போலரைஸ்டு லைட்டை நீங்கள் சென்ட் பண்ணுறீங்களோ, அப்போலாம் என்ன ஆகும், இது இந்த காம்பவுண்ட், இந்த சொல்யூஷன் என்ன பண்ணால் ஒரு டைரக்ஷனில் தானே மாற்றும். அப்படி ஒரு டைரக்ஷனில் ஒரு ஆங்கிளில் அதை சேஞ்ச் பண்ணுது அப்படின்னா, இந்த there is a plane polarized light and the optically activeனு சொல்கிறோம். ஓகே, ஸோ வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் பீங் ஆப்டிக்கலி ஆக்டிவ் அண்ட் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ்? ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்குதும் அப்படின்னா அதுக்கு 4 டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அந்த 4 டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் நம்ம அவங்கள கைரல்னு சொல்லுவோம். ஓகே, ஃபைன். இப்போ இவங்கள இப்போ ரொட்டேட் பண்ணியாச்சு, பிளேன் போலரைஸ்டு லைட் வந்து இவங்கள இப்போ ரொட்டேட் பண்ணியாச்சு. ஓகே, என்னோட சொல்யூஷனில் நான் வந்து ஐம் ஹேவிங் சொல்யூஷன். ஓகே, திஸ் இஸ் சொல்யூஷன். இந்த சொல்யூஷனில் எல்லா மிக்சர்ஸுமே இருக்குது. என்ன இருக்குதுன்னு தெரியலை. நான் இப்போ வந்து பிளேன் போலரைஸ்டு லைட் இந்த இடத்துல அனுப்புகிறேன் அப்படின்னா, இட் வாஸ் ரொட்டேட்ஸ் அண்ட் கிவ் மீ an ஆங்கிள். ஒரு ஆங்கிள் எனக்கு கொடுக்குது. அந்த ஆங்கிள் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். பாசிட்டிவாக இருந்தால் டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்ரி, நெகட்டிவாக இருந்தால் லீவோ ரொட்டேட்ரி. போத் ஆர் ரொட்டேட்டரி. ஓகே, ஸோ பாசிட்டிவாக இருந்தால் டெக்ஸ்ட்ரோ, நெகட்டிவாக இருந்தால் லீவோ. இஸ் இட் ஓகே? இந்த சொல்யூஷனில் அது எப்படி ரொட்டேட் பண்ண போகுது அப்படிங்கிறத we used to see it from the polarimetry. பொலாரிமெட்ரி அப்படின்னு ஒன்று இருக்குது. பொலாரிமெட்ரியில் போய் நம்ம இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அங்கே இப்படி இருக்கும், சர்க்கிளாக இருக்கும். சர்க்கிளில் 0 to 180 இருக்கும். இதில் வந்து அந்த ஆங்கிள் காட்டும், எந்த பக்கமாக இது வந்து நிற்கிது அப்படிங்கிறத அது காட்டும். அந்த ஆங்கிளில் +270 மீன்ஸ் 270 அப்படின்னு எடுத்துக்குவோம். ஹியர் there is no possibility of getting into 270. So if it is to 160 means you will be able to see what it will be actually. Okay, ஸோ அப்போ நீங்கள் அதுதான் அதோட இது. மோஸ்ட்லி குளுக்கோஸ்க்கு நம்ம இதெல்லாம் பார்ப்போம். குளுக்கோஸ் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறப்போ சொல்கிறேன். அதில் 2 இருக்கும், டெக்ஸ்ட் டி அண்ட் எல்லுன்னு சொல்லுவோம். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக டைம் கொடுத்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு பயோ மாலிகூல்ஸ்லையும் நல்லா நடத்துவேன் அதை. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டெக்ஸ்ட்ரோ அண்ட் லீவோ தட் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் த ரொட்டேட்டிங் ஆஃப் த சொல்யூஷன். பொலாரிமெட்ரி தான் அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் கேஸ் மாதிரி லிட்டிலாக கொடுத்து கூட கேட்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். இது இருக்குது, கைரலாக இருக்குது. ஸோ இது வந்து பிளேன் போலரைஸ்ட் லைட்டை டேர்ன் பண்ணுது, அதனால இது ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படின்னு நம்ம. ஏன்னா லைட்டை வந்து டேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் அவங்க வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறதா. எப்போனா லைட்டை டேர்ன் பண்ணுறாங்களோ அப்போ தான் ஆப்டிக்கலி ஆக்டிவ். டேர்ன் பண்ண முடியலை, இல்லை அங்கே வந்து வேறு ஏதாவது இன்டர்ஃபரன்ஸ் ஆகுதுன்னா தன் அதர்ஸ் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஓகே, ஃபைன். ஸோ இந்த காம்பவுண்ட் ஷோ பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கிறது கைரல். இந்த ஸ்டெப்பாக பாருங்கள். கைரலாக இருக்கணும்னா 4 கார்பன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். 4 கார்பன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னா அவங்க மட்டும்தான் பிளேன் போலரைஸ்டு லைட்டை டேர்ன் பண்ணுவாங்க. when they turns the plane polarized line, they becomes the optically active compound. Clear? Are you okay with this concept? Yes, I hope that you understand this chirality and this. Let's move on to the achiral. ஏக்கைரல் அப்படின்னா அதே மாதிரி ஒரு கார்பன் எடுத்துக்கலாம். கார்பன் have the carbon wedge lines
dashed lines plane planeல இருக்கு. I'm having two hydrogens and I'm having two different groups. Okay, இப்போ நீங்க இத பாருங்க, check whether four carbon substituents are same or different. சேமா இருக்கா டிஃப்ரெண்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணுங்க. Carbon substituent, okay, this is substituent. Check whether the four carbon substituents are same or different. நம்ம பார்க்கவே தேவையில்லை. If you name this 1, 2, 3 and 4, then you will be able to see the 1 and 3 having the same hydrogen. ரெண்டுமே சேம் ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ சேம் ஹைட்ரஜன் இருந்ததுனாலே then that is 4 carbon. ரெண்டு சேமாக இருந்தாலுமே நாலுமே நம்மளுக்கு சேமாக இல்லைன்னு தான் அர்த்தம். ஓகேவா, ரெண்டு ஒன்றா இருந்தாலும் சரி இல்லை மூணு ஒன்றா இருந்தாலும் சரி என்னென்னு அவங்க கன்சிடர் பண்ணுவாங்கன்னா எஸ் அவங்க எல்லா 4 கார்பன் சப்ஸ்டிட்யூயன்ஸுமே சேமாக இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். அப்போ எஸ் இங்கே வந்து சேமாக தான் இருக்காங்க. ஒன்ஸ் அவங்க சேமாக இருக்கிறாங்க அப்படின்னா they does not have the tendency to plane polarized light-ஐ அவங்களால டேர்ன் பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் த inactiveness. அவங்ககிட்ட இருக்கனால they won't turn the plane polarized light. அப்போ அந்த சொல்யூஷன் பிளேன் போலரைஸ்ட் லைட்டை டேர்ன் பண்ணாது அப்படின்னு அர்த்தம். அப்போ அது பிளேன் போலரைஸ்ட் லைட்டை டேர்ன் பண்ணலை அப்படின்னா தே பிகம் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள், ஃபோர் கார்பனுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால பிளேன் போலரைஸ்ட் லைட்டை டேர்ன் பண்ணுறாங்க, அதனால ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஓகே, அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, இஃப் ஹி இஸ் அ கைரல், அவங்க கைரலாக இருக்காங்கன்னா 4 கார்பனுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். 4 கார்பனுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அவங்க பிளேன் போலரைஸ்டு லைட்டை டேர்ன் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஒன்ஸ் தே ஆர் டேர்னிங், ஓகே ஃபைன். அவங்க பிளேன் போலரைஸ்டு லைட்டை டேர்ன் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். டேர்ன் பண்ணுறாங்கன்னா தே ஆர் பிகமிங் ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இது ஒரே ஒரு இது. இன்னொன்று நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா when they are achiral, what it actually mean, 4 கார்பனுமே சேமாக இருக்குன்னு தான், அதாவது நம்ம ரெண்டு சப்ஸ்டன்ஸ் சேமாக இருந்தாலும் we are considering சேம். ஓகே, ஏகைரல்னால் அதே பிளேன் போலரைஸ்டு லைட்டை இவங்க நாட்னு போட்டுக்கோங்க, do not turns, அதை டேர்ன் பண்ண மாட்டாங்க. அவங்க டேர்ன் பண்ணலைன்னா they become optically inactive. Okay ma'am, then which case can produce you the optical isomers அப்படின்னா இவங்க தான் யார் ஆப்டிக்கலி ஆக்டிவா அவங்க தான் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் மீன்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஐசோமர்ஸ். ஸோ அவங்கள தான் நம்மளால ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் கொடுப்போம், அவங்க தான் ஆப்டிக்கல் ஐசோமரிசமை ஷோ பண்ணுவாங்க. ஐசோமரிசம். வேற இவங்க இது எதையுமே ஷோ பண்ண மாட்டாங்க. ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ்னா நீங்கள் இந்த கதைக்கே போக தேவையில்லை. அப்போ கைரலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் கதையோட ஓப்பனிங். இந்த ஸ்டோரி லைன்ஸ் அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஸோ இந்த செயின் நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது. ஸோ ஏன்னா இந்த ஏரியாவில் நீங்கள் கிளியராக இருந்துட்டிங்கன்னா இந்த ஆப்டிக்கல் ஆக்டிவ்லேருந்து இன்ஆக்டிவ்லேருந்து எப்படிப்பட்ட கொஷின்ஸ் கேட்டாலுமே யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் இட் ஈஸிலி. ஓகே ஃபைன். ஸோ திஸ் இஸ் அபவுட் எகைரல். கைரலிட்டி, எகைரலிட்டி, ஆப்டிக்கலி ஆக்டிவ், ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் படிச்சிட்டோம். This is for your optical active-க்கு இந்த லைன்ஸ் எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க. ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ்னால் extrarotatory positive, levorotatory means negative, and this is rotatory classification. ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ்னால் அவங்க நம்ம சொல்லுவோம்.
and it is called as optical isomerism. அப்போ ஆப்டிக்கல் ஐசோமெரிசம்க்கு யார் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அவங்க கைரலாக இருக்கணும். அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஃபார் தெம் டு ஷோ. இனான்ஷியோமர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. வாட் இஸ் இனான்ஷியோமர்ஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் டேக்கிங் ஒன் கார்பன். ஓகேவா, ஒரு கார்பன் எடுத்துக்கோங்க. ஒரு கார்பனோட வெட்ஜ், ஒரு கார்பனோட டேஷ்ட் அப்படின்னு நம்ம 4 பிரிச்சுக்கோம். இங்கே மெத்தில் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து 3Dக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ எம் ஜஸ்ட் புட்டிங் ஃபார்வர்ட் திஸ் இந்த லைனில் போடுறேன். முதல்ல லைனில் போட்டுட்டு உங்களுக்கு நான் சொன்னேன்னா இன்னும் கிளியராக புரியும். இங்கே நம்ம 3மே டிஃப்ரெண்ட்டாக இருக்கவங்க மட்டும்தானே இதை ஷோ பண்ணுவாங்க, குளோரின் அயோடின். ஓகேவா, இப்போ 4மே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கார்பன், இந்த கார்பனோட மிரர் இமேஜ் அப்படின்னா நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இஃப் ஐம் ஹேவிங் திஸ் ஹேண்ட் அண்ட் ஐம் ஹேவிங், இதோட எனான்ஷியமர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சரி இப்போ இதுதான் எனக்கு இந்த மாதிரி கையில் இருக்கு இல்லையா, இந்த வடிவத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட எனான்ஷியமர் எப்படி இருக்குன்னா, இது அப்படியே, இதோட எனான்ஷியமர் இதை அப்படியே எடுத்து வச்ச மாதிரி இருக்கணும். கிளியர்? ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் மை எனான்ஷியமர். இங்கே இதோட அப்படியே மிரர் இமேஜ் தான் இது. என் கையோட இந்த கை எப்படி இருக்குது, இந்த கை எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கட்டவிரல் ரெண்டுமே ஒன்றா இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனான்ஷியமர் கண்டிஷனுக்கு இதுதான் இன்னொரு ஐசோமர். இந்த ஐசோமர் அப்படியே எடுத்து இது மேலே வைக்கணும். இது மேலே எடுத்து வைக்கிறப்ப ரெண்டும் பாருங்கள் சூப்பர் இம்போஸ் ஆகுதா? இல்லை, இந்த கட்டவிரல் இப்படி இருந்தால் தான் சூப்பர் இம்போசிபிள் ஆகும், தவிர இப்படி இருந்தால் சூப்பர் இம்போசிபிள் கிடையாது. அப்போது இந்த ஐசோமரை எடுத்து இது மேலே நான் வச்சு பார்க்குறேன், எனக்கு சூப்பர் இம்போஸ் ஆகலை. சூப்பர் இம்போஸ் ஆகலைன்னா தென் தே வுட் கன்சிடர் அஸ் ஆப்டிக்கலி ஆக்டிவ் அண்ட் தே வில் ப்ரொடியூஸ் தி இனான்ஷியோமர். அவங்களாம் இனான்ஷியோமர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியராக என்ன சொல்ல வரேன்னு புரியுதா உங்களுக்கு? ரெண்டுத்தையுமே நீங்கள் எடுத்து வச்சு பார்க்கணும். ரெண்டுத்தையும் எடுத்து வச்சு பார்க்குறப்ப இட் ஷுட் நாட் சூப்பர் இம்போஸ். சூப்பர் இம்போஸ் ஆகலைன்னா மட்டும்தான் அவங்களால இனான்ஷியமராக இருக்க முடியும். அப்போ இது எப்படி இருக்கும் இல்லையா? நம்ம கட்டவிரல் இப்படி இருக்குன்னா அதே கட்டவிரல் தானே இங்கே ஃபஸ்ட்டு வருது. ஸோ அதே மாதிரி புரோமின் இங்கே வருது. ஹைட்ரஜன் இஸ் ஹியர் அண்ட் அயோடின் இஸ் ஹியர் அண்ட் குளோரின் இஸ் ஹியர். ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம இதை பண்ணி பார்க்கலாம். இப்போயே கூட பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இதை அப்படியே நம்ம இப்போ எடுக்க போகிறோம். இதை அப்படியே எடுத்து இதுக்கு மேலே வைங்க. பாருங்க, நான் ஸ்லைடாக அப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது சூப்பர் இம்போஸ் ஆகுதா? இங்கே பாருங்கள், அதை அப்படியே எடுத்து இப்படி மேலே வைக்கிறோம். மேலே வைக்கிறப்ப புரோமின் இருக்குது, இங்கே அயோடின் இருக்குது. ரெண்டுமே மாறி மாறி இருக்கா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே குளோரின் இருக்குது. இங்கே அயோடின் இருக்குது, இங்கே புரோமின் இருக்குது, இங்கே குளோரின் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. ரெண்டுமே சூப்பர் இம்போஸ் ஆகுதா? இல்லை, சூப்பர் இம்போஸ் ஆகலை. அப்படி இது சூப்பர் இம்போசிபிள் ஆகலை அப்படின்னா திஸ் இஸ் optically active and also இந்த ரெண்டுமே enantiomers. ஓகே மேம், நீங்கள் ஆப்டிக்கல் ஐசோமர்னு சொன்னீங்க, அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொன்னீங்க, அப்புறம் எனான்ஷியமர்னு சொல்கிறீங்க, எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு உங்களுக்கு தோணும். நம்ம இதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். உங்களோட டவுட் வந்து இட்ஸ் அ குட் டவுட். ஏன்னா எடுத்தோடனே ஒரு ஐசோமர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐசோமரில் பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த பக்கமும் இருக்கும், இந்த பக்கமும் இருக்கும். ரெண்டுமே தனக்குள்ள எனான்ஷியோமராக இருக்கும். ரெண்டுமே தனக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னா எனான்ஷியோமராக இருக்கும். ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் மீன்ஸ் இதோட பாசிட்டிவ் இது இந்த பக்கமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது நெகட்டிவில் இருக்கும். ரெண்டுமே எனான்ஷியோமர் தான். அந்த ஆப்டிக்கல் ஐசோமரோட எனான்ஷியோமர் தான் ப்ளஸ் அண்ட் நெகட்டிவில் இருக்கும். ஓகே, ஸோ வாட் இஸ் எனான்ஷியோமர்? நான் சூப்பர் imposable mirror images. ஓகே, சரி ஓகே. ஸோ இன்னொன்று ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த காம்பவுண்ட் நான் எழுதுகிறேன்.
இந்த காம்பவுண்ட் ஆக்டிவாக இருக்குமா அப்படின்னு பாருங்க. ஓகேவா? இது முதல்ல செக் பண்ணுங்க வெதர் இட் இஸ் ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஆர் இன்ஆக்டிவ். செக் பண்ணிடுங்க. பிளேன் போலரைஸ்டு லைட்டை டேர்ன் பண்ணுமா பண்ணாதா. தேர்ட் ஒன் வெதர் இட் ஃபார்ம் enantium. Okay, so first you have to check optically active and plane polarized light change பண்ணுமா இல்லையாமா, அதுக்கப்புறமாட்டு அது enantium. செகண்ட்ஸ்ல முடிச்சிடலாம். கான்செப்ட் கிளியரா இருந்துச்சுன்னா செக் பண்ணுங்க. ஒரே ஒரு இடம் தான், அந்த இடத்த பார்த்தா போதும், இந்த 3 கேள்விக்கும் ஆன்சர் பண்ணிடலாம். இதை தான் என்சிஆர்டி பண்ணுறதுமே, இதை தான் அந்த என்டிஏல இருக்கவங்களும் பண்ணுறதுமே. ஒரு பாயிண்ட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவன் எந்த கொஸ்டினை கேட்டாலுமே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஒரே ஒரு விஷயம் தான் இல்லை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட், அதை வச்சு தான் நான் எல்எஃப்டி அப்ரோச்சுன்னு சொல்கிறேன். 50 செகண்ட்ஸில் கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு அதோட பேஸ் கிளியராக இருக்கணும், ஃபவுண்டேஷன் கிளியராக இருக்கணும். கிளியராக இருந்ததுன்னா தானாக போட்டுடலாம். ஒரு இடத்த நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த 3த்துக்கும் ஒரே ஆன்சர் தான். ஆனால் நீங்கள் கொஸ்டின் என்ன இது மட்டும் தான் படிச்சுட்டு போயிருப்பீங்க, ஆனால் இதெல்லாம் வச்சு ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்வீங்க, மேம் நம்ம படித்ததே வரலை, வந்திருக்கும் பட் நம்ம வந்து அதை அந்த கோர்வையில் பார்க்காம இருந்திருப்போம். எஸ், ஸோ 2 குரூப் ஒரே மாதிரியே இருக்கு இல்லையா, 2 ஹைட்ரஜன் ஒரே மாதிரியே இருக்குன்னா நம்ம யோசிக்காமல் என்ன சொல்லிடலாம், அவங்க ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிடலாம். ஒன்ஸ் அவங்க ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ்னா அவங்க பிளேன் போலரைஸ்ட் லைட்டை டேர்ன் பண்ண மாட்டாங்க. அவங்க பிளேன் போலரைஸ்ட் லைட்டையே டேர்ன் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அவங்க எப்படி எனான்சியமர் ஃபார்ம் பண்ணுவாங்க, அவங்களும் ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஸோ நோ அண்ட் நோ. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இன்ஆக்டிவ் வந்துருச்சு அப்படின்னா இந்த கண்டிஷனும் நோ தான், இந்த கண்டிஷனும் நோ தான். ஸோ இதுக்கு செக் பண்ணுங்க, ஆப்டிக்கலி இன்ஆக்டிவா ஆக்டிவா, பிளேன் போலரைஸ்டு லைட்டு enantiomer ஃபார்ம் பண்ணுமா. It is going to form the enantiomer, write its 2 plus and minus. Optical isomer elaborate பண்ணுங்க. Just check this. So this is nothing but பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். It is optically active because 4 carbon have different groups. 4CD. Okay. Plane polarized light கண்டிப்பாக இவங்க மாற்றுவாங்க. Plane polarized light கண்டிப்பாக இவங்க மாற்றுவாங்க அப்படின்னாலே we will use to say enantiomers positive and negative கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும். Optical isomers ட்ரா பண்ணலாம். ஓகே, பண்ணலாமா? ஓகே, கார்பன் வரைஞ்சிக்கோங்க. எடுத்தோடனே இங்கே என்ன குரூப் இருக்கோ அந்த குரூப் தான் இங்கே வரணும். அடுத்து குளோரின், இங்கே என்ன இருக்குது, C2H5, அதை அப்படியே வரைஞ்சிருங்க. OH இருக்குது, அது இந்த பக்கமாக வரைஞ்சிருங்க. ஸோ ஜஸ்ட் லுக் வெதர் இட் வாஸ் பிளேன் போலரைஸ்ட் லைட் இது மேலே நீங்கள் வச்சு பார்க்குறீங்க. பண்ணி பார்ப்போமா? சூப்பர் இம்போசிபிள் ஆகுமா ஆகாதா? நான் சூப்பர் இம்போசிபிளை தந்தால் தான் அவங்கள நம்ம வந்து எனான்சியோமர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? உங்களை அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்கள் மேலே வைங்க.
சூப்பர் இம்போஸ் ஆகிறாங்களா? புரோமின் இருக்குது, இங்கே CH2 இருக்குது, புரோமின் இருக்குது, CH2 இருக்குது, OH இருக்குது, Cl இருக்குது, OH இருக்குது, Cl இருக்குது. ஸோ நோ, இட் வாஸ் நாட் சூப்பர் இம்போசபிள், நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ். ஸோ அதனால் நம்ம இவங்களை என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னா, ஆப்டிக்கலி ஆக்டிவ் எனான்ஷியோமர்ஸும் வரைஞ்சாச்சு, தே ஆர் ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நிறையா இது வரும். ரெட்டென்ஷன் இன் கான்ஃபிகரேஷன், retention in configuration and inversion in configuration. It is merely based on the attack. ஸோ நான் உங்களுக்கு ஸ்டீரியோகெமிஸ்ட்ரி ஆஸ்பெக்டை SN1 SN2 டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை எடுத்து கிளியராக பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும். ரெட்டென்ஷன் கான்ஃபிகரேஷன் அப்படின்னா SN1, இன்வர்ஷன் கான்ஃபிகரேஷன் SN2ல வரும். அதே மாதிரி நீங்கள் ப்ராடக்டை SN1ல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் ப்ராடக்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரீசனே அது வந்து பிளேன் போலரைஸ்டு லைட்டை இது பண்ணுறதுனால பிளேன் கார்போகேட்டைன் ஃபார்மாக பிளேனில் இருக்கும். ஸோ இது ரெண்டு டைரக்ஷன்லேருந்தும் அட்டாக் பண்ணுறதுனால ரெண்டு ஐசோமர்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதனால 50% இவங்க 50% நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கனால 0. ஸோ நெட் ஐசோமர்ஸ் பார்த்திங்கன்னா அதில் எந்த ஒரு டிஃப்ளெக்ஷனும் பிளேன் போலரைஸ் லைட்டில் அந்த பொலாரிமெட்ரியில் காட்டாதனால SN1 ப்ராடக்ட் ஒரு ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் ப்ராடக்ட் அப்படிங்கிற அர்த்தம். இதுக்கு கார்போகேட்டைன் தான் ரீசன். அதே மாதிரி இன்வர்ஷன் கான்ஃபிகரேஷன் YNS ஐ வில் பி எக்ஸ்பிளைன் யூ இன் த SN2க்கு நான் வீடியோ போடுவேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் ஏன் இன்வர்ஷன் அப்படிங்கிறது. வால்டன் இன்வர்ஷன் அப்படின்னு ஒரு கொடையை நீங்கள் கொண்டு போய் இட் இஸ் மியர்லி பிகாஸ் ஆஃப் பேக் அட்டாக், பேக்லேருந்து அட்டாக் பண்ணுறதுனால தான் இது நடக்கும். ஓகேவா? ஸோ ஏன் அப்படிங்க ஒரு கொடையை நீங்கள் அப்படி பிடிச்சிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அடமழை பெஞ்சோன்னா கொடை ரொம்ப காத்திருக்கணும், கொடை அப்படியே இன்வர்ஸ்டாக மாறிடும் இல்லையா, அதுதான் வந்து மீட் பண்ண வருது வால்டன் இன்வர்ஸ். ஸோ ரேசமைசேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் போன வீடியோலேயே சொல்லியிருக்கிறேன். அது வந்து ஒரு ரேசமிக் மிக்சனை எனான்ஷியமராக இருக்கிற ஒருத்தவங்கள ரேசமிக்காக மாற்றுறது அப்படின்னா அவங்க ஆப்டிக்கலி இன்ஆக்டிவாக மாற்றுறது. ஓகேவா? இனான்ஷியோமஸாக இருக்கும். இந்த இனான்ஷியோமஸை ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் ஃபார்முக்கு மாற்றுறது, சேஞ்ச் பண்ணுன்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதா ரேசமைசேஷன். Okay, so with this final note I am concluding this session. So for your doubts and your clarification just ask me in the comment, I will let you know soon. So thank you.